வணக்கம் children, this is Malati. நாம இன்னைக்கு ஸ்பியர்ஸ் பத்தியும் ஹெமிஸ்பியர் பத்தியும் ஹாலோ ஹெமிஸ்பியர் பத்தியும் பார்க்க போறோம். அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது நம்ம கோளம் பத்தியும் அரைக்கோளம் பத்தியும் உள்ளீடற்ற அரைக்கோளம் பத்தியும் பார்க்க போறோம். அதனுடைய வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பா இருக்கக்கூடிய உருவங்களை நம்ம ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உருண்டை வடிவமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி உருவங்களை நம்ம கோளம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க இது வட்ட உருவமா டீச்சர் அப்படின்னு. இல்ல, வட்டம் இல்ல, வட்டத்தின் முப்பரிமாண உருவமான இதை தான் நம்ம கோளம் அப்படின்னு சொல்லுவோம். கோளத்துக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னா நம்ம விளையாடக்கூடிய பால் இருக்கு பாத்தீங்களா, இது கோள வடிவம், இட்ஸ் ஸ்பியர் ஷேப். அப்புறம் உலக உருண்டை நமக்கு ஸ்பியர் ஷேப்டா இருக்கும். அப்புறம் கொய்யாக்காய் சாப்பிடுவோம் இல்லைங்களா, நம்ம பாருங்க அதெல்லாம் கூட உருண்டை வடிவமா தானே இருக்கு. நம்ம சாப்பிடும் போது நீங்க ரசிச்சு பார்த்துருக்கீங்களா, இது ஒரு கோள வடிவம் அப்படிங்கிறத நீங்க இனி தெரிஞ்சுக்கோங்க. அதே போல எலுமிச்சம்பழம் ஜூஸ் ரொம்ப நிறைய குடிக்கிறவங்க யாரெல்லாமோ அவங்களுக்கெல்லாம் தெரியணும் இது கண்டிப்பா இட்ஸ் ஸ்பியர் ஷேப்டு கோள வடிவமாக இருக்கக்கூடியது. இந்த மாதிரி நம்ம பல விளையாட்டு பொருட்கள் இல்ல பல சாப்பிடுற பொருட்களை நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். இதனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம புக்லயே ஆர்த்தமெட்டிக்ஸ் வே ஆஃப் கால்குலேட்டிங் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா பாருங்க, இது ஒரு சிலிண்டர் இல்லைங்களா, இந்த சிலிண்டரோட ரேடியஸ் r, இதனோட ஹைட் h, இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πrh அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த உருளையின் ஆரம் r, இந்த உருளையுடைய உயரம் h, இதனுடைய வளைபரப்பு வந்து 2πrh. ஒருவேளை நாம எடுக்கக்கூடிய இந்த கோளம் இருக்கு இல்லைங்களா, ஸ்பியரோட ரேடியஸும் அதனோட ரேடியஸும் சமமா இருக்கும்போது இதனோட ஹைட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்பியரோட டயாமீட்டரும் இந்த கோளம் உருளை இருக்கு இல்லைங்களா, இந்த உருளையுடைய உயரமும் சமமா இருக்கும். The diameter of the sphere and the height of the cylinder will be of the same measure. அந்த மாதிரி சமயத்துல இதனுடைய வளைபரப்பு நம்ம என்ன எழுதுவோம், உருளையுடைய வளைபரப்பு, அதாவது சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πrh. இப்போ இந்த ஸ்பியரோட டயாமீட்டரும் இந்த ஹைட்டும் ஈக்குவலா இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த கோளத்தின் விட்டமும் இந்த உருளையுடைய உயரமும் சமமா இருக்கும்போது இந்த h க்கு பதிலா நம்ம 2r அப்படின்னு போடலாங்களா. சோ 2πr அப்படி எழுதிட்டோம். h க்கு பதிலா இருமுறை r, நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 2 2s are 4, then this pi r square units அப்படின்றதுதான் curved surface area of this sphere. அதாவது நமக்கு இந்த கோளத்தின் வளைபரப்பு pi r square சதுர அலகுகள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோளத்துக்கு ஒரே ஒரு வெளிப்புற பரப்பு மட்டும்தான் இருக்காது. நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லலாம், நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லலாம். அதனால நமக்கு கோளத்துடைய வளைபரப்பும் மொத்த புறப்பரப்பும் ஒண்ணுதான், அது 4πr² சதுர அலகுகள் அப்படின்றது. அடுத்தது நாம இந்த ஹெமிஸ்பியர் பத்தி பார்க்க போறோம். ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்பியர்ல பாதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரைக்கோளம் என்பது கோளத்தில் பாதி, அதனாலதான் அது அரைக்கோளம் அப்படின்னு சொல்றோம். இததான் நம்ம அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அரைக்கோளத்துக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நான் உங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை கோளத்துக்கு காமிச்சேன். நம்ம ஜூஸ் போடணும்னா என்ன பண்ணுவோம், ரெண்டா கட் பண்ணி தானே புளிவோம். அப்போ 2 ஹாஃபா நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, அப்போ அதை நம்ம அரைக்கோளம் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அதனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா, இது மொத்தம் நமக்கு ஒரு ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 4πr². அதுல பாதி தானே நமக்கு வருது. அப்போ 4πr² பாதியான 2πr² யூனிட்ஸ் தான் நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? இதனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த புறப்பரப்பு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதனோட ஏரியா அப்புறம் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர் கிடைக்குமா. அப்போ முதல்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a ஹெமிஸ்பியர் வந்து 2πr². அப்புறம் இது என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிளோட ஏரியா இல்லைங்களா, ஒரு வட்டத்தின் பரப்பளவு. இது வளைபரப்பு, எதனுடைய வளைபரப்பு, அரைக்கோளத்தின் வளைபரப்பும் வட்டத்தின் பரப்பளவும் கூட்டினா நமக்கு இதனுடைய மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். அப்ப இது 2πr² எழுதிட்டோம், இது πr². அப்ப ரெண்டும் சேர்ந்தது 3πr² ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a ஹெமிஸ்பியர். அதாவது அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னா
2 பை ஆர் ஸ்கொயர் கூட இந்த ஒரு பை ஆர் ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற 3 பை ஆர் ஸ்கொயர் தான் இதனுடைய மொத்த புறப்பரப்பு. அடுத்து நாம பார்க்க போறது இந்த ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோ ஹெமிஸ்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்களேன், ஒரு அரைக்கோளம், அதுக்குள்ள ஒரு அரைக்கோளம், அதுக்கு இடைப்பட்ட இந்த பவுண்டட் ஃபிகர் இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் நம்ம ஹாலோ ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த உள்ள இல்லாம மீதியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நாம இதனுடைய curved surface area கால்குலேட் பண்ண போறோம். இந்த ஹாலோ ஹெமிஸ்பியரோட curved surface area கால்குலேட் பண்ணனும் அப்படினா the outer curved surface area and the inner curved surface area of the two hemispheres இல்லைங்களா. பாருங்க, இது ஒரு ஹெமிஸ்பியர், இது ஒரு ஹெமிஸ்பியர், இது ஒரு வளைபரப்பு, இது ஒரு வளைபரப்பு. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு இதனுடைய மொத்த வளைபரப்பு கிடைச்சிடும். எப்படி அப்படின்னா பாருங்க, இந்த சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிரீன் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு இன்னர் ரேடியஸ்னு சொல்லுவோம், அதாவது உட்புற ஆரம்னு சொல்லுவோம். பாருங்க, from the center to the outer space இது வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம அவுட்டர் ரேடியஸ்னு சொல்லுவோம், அதாவது வெளிப்புற ஆரம்னு சொல்லுவோம். இந்த ஹெமிஸ்பியருக்கான ஆரம் பெரிய ஆரம், இந்த ஹெமிஸ்பியருக்கான ஆர் வந்து சின்ன ஆரமா வச்சுக்கிட்டு இதனோட curved surface area அதாவது வளைபரப்பு என்னன்னா 2 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இதனோட curved surface area என்ன அப்படின்னா 2 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த ஹாலோ ஹெமிஸ்பியரோட CSA கிடைக்கும் இல்லைங்களா. அதனால தான் இது ரெண்டையும் நம்ம கூட்டிட்டோம். ரெண்டுக்கும் காமனா இருக்கிற 2 பை வெளியே எடுத்துக்கிறோம். மீதி பாருங்க, இதுல கேபிட்டல் ஆர் ஸ்கொயரும் இதுல மீதி இருக்கிற ஸ்மால் ஆர் ஸ்கொயரும் போட்டோம். இதுதான் நமக்கு curved surface area of a hollow hemisphere, அதாவது உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வளைபரப்பு 2 பை into capital R square plus small r square சதுர அலகுகள். இப்போ இதனுடைய TSA கால்குலேட் பண்றது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a hollow hemisphere எப்படி கால்குலேட் பண்றதுன்னா பாருங்க, இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம இப்போ வளைபரப்பு கால்குலேட் பண்ணும்போது இதையும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். என்னென்ன பாருங்க, 2 பை into capital R square plus small r square வச்சிருக்கோங்களா. இந்த ரெண்டு கூடையும் இந்த வட்ட வளைய பாதையின் பரப்பளவையும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த மொத்த புறப்பரப்பு இதனோடது கிடைச்சிடும். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வளைபரப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், இது கூட இந்த வட்ட வளைய பாதை இல்லைங்களா, இதனுடைய பரப்பளவு அப்படின்னா பாருங்க, இதுக்கு என்ன ஃபார்முலா, பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது ரெண்டையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா pi into 3 capital R square plus small r square தான் இந்த total surface area of a hollow hemisphere. So உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு கால்குலேட் பண்ற ஃபார்முலா pi into 3 capital R square plus small r square சதுர அலகுகள். இதை எப்படி ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். Example 7.8, find the diameter of the sphere whose surface area is 154 meter square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர், அதாவது கோளத்தின் புறப்பரப்பு 154 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு. நமக்கு கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, அதுக்கு மதிப்பு அவங்க கொடுத்திருக்கிறதுனால ஃபார்முலாவை இடது பக்கமும் அதனுடைய மதிப்பை வலது பக்கமும் எழுதிக்கலாம். So curved surface area of a sphere is 4 pi r square equal to 154 அப்படின்னு எழுதிட்டோம். நமக்கு இந்த பையோட வேல்யூ 22/7 தெரியும். அதனால இந்த பைக்கு பதிலா 22/7 போட போறோம். So 4 into 22/7 into r square சமம் 154 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுல r ஸ்கொயர் மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிறோம். So 154 இங்க பாருங்க, பகுதியில் உள்ளது இங்க தொகுதியாகவும் இங்க தொகுதியில் உள்ளது இங்க பகுதியாகவும் வரும். அதாவது நியூமரேட்டர்ல உள்ளது இங்க டினாமினேட்டராகவும் இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது அங்க நியூமரேட்டராகவும் வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு பாருங்க, இதுவும் ஈவன் நம்பர் இதுவும் ஈவன் நம்பர், ரெண்டையும் 2 ஆல டிவைட் பண்ண முடியும். சோ இத 2 ஆல அடிச்சோம் அப்படின்னா 7 வாட்டி 14, மிச்சம் ஒன்று மறுபடியும் 7 வாட்டி 14, இது 2 வாட்டி 4 வரும். பாருங்க, இது ரெண்டையும் 11ஆல கேன்சல் பண்ண முடியும். 11 7 வாட்டி 11 2 வாட்டி அப்படின்னு நமக்கு என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னா 7 into 7 by கீழ 2 into 2 அப்படின்னு இருக்கு. நமக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது r ஸ்கொயர், நமக்கு தேவை r.
அதனால இருபுறமும் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும், அதாவது finding out the square root on both the sides. அப்ப இங்க r is equal to நமக்கு 7/2 அப்படினு கிடைக்கும். ஆனா நமக்கு இங்க ரேடியஸ் கால்குலேட் பண்ண சொல்ல, நமக்கு இதனோட டயாமீட்டர் தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. therefore டயாமீட்டர் அதாவது விட்டம் கணக்கிடணும். டயாமீட்டர் அப்படிங்கிறது விட்டம் என்பது 2 வாட்டி ஆரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ டயாமீட்டர் கால்குலேட் பண்ணனும்னா 2 into இந்த r ஓட வேல்யூ 7/2 னு தெரியும். இப்ப இந்த 2 க்கும் 2 க்கும் கேன்சல் பண்ணி நம்ம 7 அப்படினு இதனுடைய விட்டத்தை கால்குலேட் பண்ணிட்டோம். therefore இதனோட ஆன்சர் எடுத்து எழுத போறோம். therefore diameter of the sphere கோளத்தின் விட்டம் நமக்கு 7 மீட்டர் அப்படினு இந்த எக்ஸாம்பிள் 7.8 ஓட ஆன்சர் கிடைக்கும். Example 7.9. The radius of a spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped to it. Find the ratio of the surface area of balloons in the two cases. அதாவது ஒரு கோள வடிவ வளிக்கூண்டில் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டரிலிருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பலூன் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க, அது 12 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருந்திருக்கு. அந்த பலூன்ல மறுபடியும் காற்று அதிகப்படுத்திருக்காங்க. அப்ப அது 16 சென்டிமீட்டர் அதோட ரேடியஸ் மாறி இருக்கு அப்படின்னா ரெண்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டு கேஸ்ல இருக்கக்கூடிய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பலூன் எடுத்த போது அந்த பலூனுடைய ஆரம் 12 சென்டிமீட்டரா இருக்கு. அதுல மறுபடியும் காத்து ஊதும் போது அது 16 சென்டிமீட்டரா அதனுடைய ஆரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா முதல்ல இருந்த கண்டிஷனுக்கும் அதுக்கப்புறம் காத்து அதிகப்படுத்தின போது இருந்த கண்டிஷனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அதனுடைய வளைபரப்புகளின் விகிதங்களை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம முதல்ல இரு ஆரங்கள் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் 12 சென்டிமீட்டரும் அதுக்கப்புறம் 16 சென்டிமீட்டரும் அது ரைஸ் ஆச்சு இல்லையா, அதை நம்ம R1 and R2 எடுத்துக்க போறோம். R1 12 சென்டிமீட்டரும் R2 நம்ம 16 சென்டிமீட்டர்னு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு let R1 and R2 be the radii of the balloons அப்படினும், அதுவே R1 மற்றும் R2 என்பன வளிக்கூண்டின் ஆரங்கள் என்ன அப்படின்னு எழுதிட்டோம். அதோட ரேஷியோ கால்குலேட் பண்ண போறோம். அதாவது ஆரங்களின் விகிதம் முதல்ல கால்குலேட் பண்றோம். R1 நமக்கு 12 அப்படின்னு தெரியும், R2 நமக்கு 16 தெரியும் இல்லைங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். நமக்கு 4 is the common factor இல்லைங்களா. 4ஆல மேலையும் கீழையும் அடிக்க முடியும். 4 3 வாட்டியும் 4 4 வாட்டியும் அடிச்சிட்டோம். ஸோ நமக்கு 3/4 is the ratio of their radii இல்லைங்களா. ஆரங்களின் விகிதம் 3/4ன்னு கிடைச்சிருச்சு. பட் நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் CSC ஆஃப் த பலூன்ஸ், அதாவது இந்த வளிக்கூண்டுகளுடைய வளைபரப்புகளின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கால்குலேட் பண்றதுக்கு முதல்ல ஃபார்முலா எழுத போறோம். நமக்கு தெரியும் இந்த ஸ்பெரிக்கல் பலூன்னு சொல்லியிருக்காங்க, அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா அப்படின்னா 4πr² அப்படின்னு தெரியும். இது ரெண்டு பலூன்ஸ் இருக்கனால 4πr1² / 4πr2² அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 4πr1² நமக்கு 3² அப்படின்னும், அதே போல R2² அப்படிங்கிறது 4² அப்படின்னும் தெரியும். இப்போ 4πக்கும் 4πக்கும் போயிடுச்சு. 3² is 9 and 4² is 16. 3 வர்க்கம் வந்து 9, 4 வர்க்கம் 16 அப்படின்னு 9/16 கிடைச்சிருச்சு. therefore their ratios, அதாவது அவற்றின் விகிதம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 9:16 அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் 7.9 ஓட ஆன்சர் கிடைக்கும். Example 7.10. If the base area of a hemisphere solid is 1386 square meter, then find its total surface area. அதாவது ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர். இப்படி இருக்கக்கூடிய சாலிட் ஹெமிஸ்பியர் அதாவது அரைக்கோளம் இதுதான். இதனுடைய அடிப்பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் ஏரியா அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வட்டமாக இருக்கும் இல்லைங்களா.
So நமக்கு எழுதிக்க போறோம். Base area of the hemispherical solid is 1386 meter square. அதாவது திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு நமக்கு 1386 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த அடிப்பரப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இது ஒரு வட்டம். இப்போ வட்டத்தின் பரப்பளவு தான். அப்ப இது சர்க்கிள்னும் போது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் தான் பேஸ் ஏரியா. அப்ப ஃபார்முலாவை லெஃப்ட் சைடுல, அதாவது பை ஆர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 1386 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனுடைய, அதாவது ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ TSA ஆஃப் அ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா எழுத போறோம். 3πr ஸ்கொயர், அதாவது அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. πr ஸ்கொயர் சதுர அலகுகள். நமக்கு என்னன்னா ஒரு πr ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். அதனால 3 into அந்த வேல்யூவை இங்க 1386 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 1386 into 3 நமக்கு 4158 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அதாவது இந்த அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 4158 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் 7.10 ஓட ஆன்சர் கிடைக்கும். Example 7.11, the internal and external radii of a hollow hemispherical cell are 3 meter and 5 meter respectively. Find the TSA and CSA of the shell. அதாவது ஓர் உள்ளிடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வளைவரப்பை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியர் இருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஒண்ணு உள்ள ஒண்ணு இப்படி இருக்கும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு உருவத்தை தான் உள்ளிடற்ற அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வெளிப்புற ஆரம் 5 மீட்டர் அப்படின்னும் இந்த உட்புற ஆரம் 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னர் ரேடியஸ் உட்புற ஆரத்தை ஸ்மால் ஆர் அப்படின்னு குறிப்பிடுவோம். அது 3 மீட்டர் அப்படின்னு இருக்காங்க. அவுட்டர் ரேடியஸ் வெளிப்புற ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். சோ 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அதனால உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் வளைவரப்பு முதல்ல கால்குலேட் பண்ண போறோம். CSA ஆஃப் a hollow hemisphere நமக்கு ஃபார்முலா தெரியும். 2π into capital R square plus small r square square units அப்படின்ட்டு இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதனோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்க 2π into capital R square வந்து 5 ஸ்கொயரும் ஸ்மால் r ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயரும் அப்படின்னு கிடைக்கும். நம்ம இதனுடைய மதிப்பு 7 மடங்கா வந்தா இத 22/7 போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம இத அப்படியே 3.14 போட்டுக்கலாம். அதனால தான் நான் அப்படியே பைன்னு வச்சிருக்கேன். பாருங்க இது 25, இது 9 அப்படின்னு வரும். நம்ம கூட்டா 34 வருங்களா? 34 7 மடங்கு கிடையாது. அதனால 3.14 இந்த பையோட மதிப்பை போட்டுக்கிட்டு into 34 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? 34 ரெண்டு வாட்டி பெருக்குனா 68. சோ 3.14 into 68 ஸ்ட்ரைட்டா நம்ம பெருக்கிக்கலாம். அப்ப 213.52 கிடைக்குது. சோ 213.52 meter square is the CSA of this hollow hemisphere. இப்போ நாம இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ண போறோம். அதனோட ஃபார்முலா நமக்கு pi into 3 capital R square plus small r square சதுர அலகுகள் தான் அரைக்கோளம் உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு கால்குலேட் பண்ற ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலால நம்ம பைக்கு 22/7 அப்படினும் 3 into நம்ம r square capital R square 25 அப்படின்னு தெரியும். ஸ்மால் r square 9 அப்படின்னு தெரியும். சோ இதனோட வேல்யூ கால்குலேட் பண்ணனும் அப்படினா பாருங்க 22/7 இது 75 plus 9 நமக்கு 84 ன்னு கிடைக்கும். சோ 22/7 into 84 7 ஒரு வாட்டி 7 ரெண்டு வாட்டி 14 அப்படின்னு கிடைக்கும். சோ 22 into 12 சோ 22 and 12 மல்டிப்ளை பண்ணா 264 அப்படின்னு கிடைக்குது.
இதெல்லாம் மீட்டர்ல இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இதனோட ஆன்சர் எழுத போறோம். ஸோ டிஎஸ்சி ஆஃப் அ ஹாலோ ஹெமிஸ்பியர் நமக்கு 264 அப்படின்னும் சிஎஸ்சி ஆஃப் அ ஹாலோ ஹெமிஸ்பியர் நமக்கு 213.52 மீட்டர் ஸ்கொயர்னும் இந்த எக்ஸாம்பிள் 7.11 ஓட ஆன்சர் கிடைக்கும்.